ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இந்த கோயில் பற்றின சில சிறப்புகள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோவில் பக்கத்தில் நம்ம வந்தாச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா மலை மேலே தான் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு 2 வீலர் காருக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் இருக்குது. இது அடிவாரத்தில் இருக்கிற விநாயகர் கோவில். முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம். நாங்கள் 2 வீலரில் தான் வந்தோம். 2 வீலருக்கு 10 ருபீஸும் காருக்கு 20 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. மலை மேலே போகிறதுக்கு பஸ்ஸும் இங்கே இருக்குது. இதுதாங்க கோவிலுடைய முன்புற வாசல். இந்த மலைக்கோவில் வர்றதுக்கு 3 வழிகளில் பாதைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. மலை மேலே ஏறுறதுக்கு படி வழியாகவும் நம்ம வரலாம். கோயிலுக்கு வர்றதுக்கு நம்ம 1200 படிக்கட்டுகள் ஏறணும். படிகளில் பாம்புகளோட உருவங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். ஓரிடத்துல 20 அடி நீளமுள்ள பாம்பு வடிவத்திலேயே ஏறும் வழி அமைஞ்சிருக்கும். இங்கே மூலவர் அர்த்தநாதீஸ்வரர், தாயார் பாகம்பிரியாள், முருகனுக்கென தனி ஒரு சன்னதியும் அமைஞ்சிருக்கு. ஆதிகேசவ பெருமாள் சன்னதியும் இங்கே அமைஞ்சிருக்கு. இது சிவன் கோயிலாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு உகந்த தலம். நீங்கள் மூலவர் சன்னதியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகன் சன்னதி இருக்கும். முருகனை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மூலவர் சன்னதியை தரிசனம் பண்ணணும். நாம் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல விநாயகர் தான் நம்ம வழிபடணும். இங்கே உள்ள விநாயகர் பெயர் பார்த்திங்கன்னா நாரி கணபதி. மூலவர் நின்ற திருமேனி, பாதி புடவை பாதி வேஷ்டி அலங்காரம், அதாவது லிங்க வடிவத்தில் இல்லாமல் ஆண் பாதி பெண் பாதியாக வெள்ளை பாஷணத்தால் காட்சியளிப்பாங்க. சுவாமியோட பாதத்தில் குளிர்ந்த நீர் சுரக்கும். இது தேவ தீர்த்தம்னு சொல்லப்படுது. அந்த தீர்த்தத்தை 3-4 பெரிய பாத்திரத்தில் சேகரித்து அமாவாசை நாட்களில் கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க. இந்த கோவிலுடைய தலைவிருட்சம் இலுப்பை மரம். அர்த்தம்னா பாதி, நாரினா பெண். ஆணுருவம் பெண்ணுருவம், ஆண் வலப்பக்கம் பெண் இடப்பக்கம் இணைந்து சிவனின்றி சக்தியில்லை, சக்தியின்றி சிவனில்லைன்னு காட்சி தரது தான் அர்த்தநாதீஸ்வரர். இதுதான் மூலவர் சன்னதிக்கு போகிற வழி. வலது பக்கமாக திரும்பினோம்னா மூலவர் சன்னதி, இடது பக்கமாக பார்த்திங்கன்னா நாக சிற்பம் இருக்கும். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி போட்டோம்னா ரொம்பவே நல்லது.
இங்கே தூண்கள் மண்டபம்னு எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா அழகிய சிற்பங்களோடு அமைஞ்சிருக்கும். மூலவர் முன்னால் மரகதலிங்கமும் பிரிங்கி மகரிஷியின் உருவமும் அமைஞ்சிருக்கு. மூலவர் சந்நிதி மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கும். இதுதான் இந்த கோயிலுடைய ஆமை மண்டபம். இந்த கோயிலில் நாகதோஷம் உள்ளவங்க, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்றதுக்கு, அப்புறம் வழக்குகளில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அதாவது நடைபாதையில் இருக்கிற 60வது படியில் நின்று சிவனை வேண்டி மனமுருகி சத்தியம் செய்து வந்தோன்னா அந்த வழக்கில் இருக்கிற பிரச்சனைகள் சுமூகமாக முடியுன்றது நம்பிக்கை. அர்த்தநாதீஸ்வரரோட திருவுருவ படத்தை வச்சு வேண்டிக்கிட்டா கணவன் மனைவி ஒற்றுமை இன்னும் பலப்படும். நேரில் இந்த கோவிலுக்கு வர முடியாதவங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அமாவாசை, பௌர்ணமி முதலான நாட்களில் வீட்டிலே விளக்கேற்றி அர்த்தநாதீஸ்வரர் ஸ்லோகத்தை சொல்லி அவரை வழிபட்டோன்னா பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. இந்த கோயில் காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். தினமும் இந்த கோயிலில் அன்னதானமும் வழங்குறாங்க. இந்த கோவில் பற்றின மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கோயில் கண்டிப்பாக நேரில் வந்து ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.